இந்த காணொளியை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஜனவரி 23ஆம் தேதி தமிழகம் வருகை தரும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களையும் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இங்கனம் KM சுந்தரம் மாநில தலைவர், அயலக தமிழர் பிரிவு, கேபிட்டல் கர்ணன் மாநில ஊடக பொறுப்பாளர். சார், இப்போ என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க? வர்ற வழியில பாரத பிரதமரை வரவேற்க என்ன மாதிரி சிறப்பு ஏற்பாடுகளை நீங்க பார்த்திருக்கீங்க? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துவதற்காக இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதல் தேர்தல் பரப்புரைக்கான பொதுக்கூட்டம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பொதுக்கூட்டம் அல்ல, அது ஒரு மாநாடு பந்தல். அந்த மாநாடு பந்தலிலே அனைவருக்கும் தண்ணீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் சௌகரியமாக இருப்பதற்காக டென்ட் போடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த ஏரியா அந்த கீழே இருக்கிற தரையில் கூட ஃபுல்லாக மேட் போட்டு எல்லாரையும் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பேரிகேட்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப மக்களுக்கான பாதுகாப்பு உணர்வு, அதுவும் இல்லாமல் மகளிர்களுக்கு தனியாக இடம், எல்லா கட்சியை சேர்ந்த மகளிர்களுக்கும் தனித்தனியாக ஒரு இடம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்றது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேண்டும். அதுவும் பொதுமக்கள் இந்த கூட்டத்தில் அதிகமாக பங்கேற்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய ஆர்வம் என்னென்னா, திமுக என்ற தீய சக்தி ஒழியணும், நாங்கள் மக்கள் நாங்களாக சேர்கிறோம் என்று எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியில் ஏற்பாடு பண்ணியிருக்கிற வண்டிகளில் மக்களாக ஏறி உட்காராங்கன்னு காலையிலேருந்து தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது. அதனால் எங்களுடைய தலைவர்கள், குறிப்பாக எங்களுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், குறிப்பாக எங்களுடைய மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அவர்களுடைய ஏற்பாடு, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஏற்பாட்டில் எந்த இடத்துலையும் குறை இல்லாமல் மக்கள் செல்கின்ற அனைத்து கட்சியினுடைய தொண்டர்களும் ஒரு உணர்வுபூர்வமாக குடும்பமாக வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் அவங்களுடைய குடும்ப நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடு செய்வார்களோ அது மாதிரி ஒரே ஒரு நோ ஸ்டோன் இஸ் பின் லெஃப்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய தலைவர்கள் அந்த மாதிரி ஏற்பாடுகள் செஞ்சுருக்காங்க. அதனுடைய அடிப்படையில் ஒரு இடத்துலையும் செக் பாயிண்ட்ஸு எல்லாமே நம்மளுடைய மாநில தலைமை ஏற்பாடு செஞ்சுருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நாங்கள் திருவள்ளூர் இப்போ இந்த மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாத நிலையில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் முதல் முறையாக அந்த பிரச்சார கூட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு. இப்போ இது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும், அரசியலில் என்ன மாதிரி மாற்றங்கள் நிகழும், வருங்காலங்களில் தமிழகம் எப்படி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழகம் இதுவரை கண்டிராத ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியில் கண்டிப்பாக காணத்தான் போகிறோம். வளர்ச்சி என்றால் இதுதான். திராவிட மாடலை சொல்லி அவங்க ஏமாத்திட்டு இன்னைக்கு தேசிய மாடல் ஆன்மீக மாடல் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஆட்சி கண்டிப்பாக அனைத்து தரப்பு மக்களுக்கும் வளர்ச்சிக்கான பாதையை வகுத்து கொடுக்கும் ஒரு அரசியல் பாதையாக கண்டிப்பாக இருக்கும். மக்கள் அதை தான் எதிர்பார்க்கிறார்கள். அப்பான்னு சொல்லி இந்த போதை வஸ்துகளை விற்று கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்காக ஒவ்வொரு பொதுமக்களும் காத்திருக்கிறார்கள். பொதுமக்களும் மட்டும் இல்லை, அரசியல் நிபுணர்களும் சரி அதை தான் உறுதிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய நிர்வாகிகளும் அதை தான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அனைத்து தரப்பு மக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே பெருவாரியாக இருக்கிறது என்பது தெளிவாக தை மாதம் பிறந்ததுக்கு அப்புறம் எங்களுடைய மாநில தலைவர் சொன்னார், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்றால் அதுக்கேற்ற மாதிரி அழகாக தை பிறந்தாச்சு, தமிழகத்தில் வழி பிறக்கும் என்று கண்டிப்பாக இந்த பரப்புரை கூட்டம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கும் என்பது கண்டிப்பாக எங்களுடைய நம்பிக்கை. கூட்டணி கட்சியினர் எந்த அளவுக்கு ஆர்வத்தோட இதில் கலந்துக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு நீங்கள் இப்போது வாகனங்கள்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, எந்த அளவுக்கு இது மாதிரி ஏற்பாடுகள்லாம் போய்கிட்டு இருக்கு? இது வரைக்கும் இப்போ நாங்கள் நிற்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திருவள்ளூருக்கு மாவட்டம், நம்மளுடைய சென்னை, அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை, வேலூர் அப்படின்றது வர்றது சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மட்டும் நாங்கள் எதிர்பார்க்குற வண்டிகள் மட்டும் இந்த இடத்துல மட்டும் குறைஞ்சபட்சம் 3500லேருந்து 4000 வண்டிகள் இந்த பாயிண்டில் எதிர்பார்த்துட்ருக்கோம். அந்த பாயிண்ட்டுக்கு 4000 வண்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான இந்த பாயிண்ட் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழகத்தில் இருங்க மற்ற இடத்துல இருக்கிற பொதுமக்கள், கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள்லாம் வர்ற இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டு பந்தலுக்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மட்டும் குறைஞ்சபட்சம் ஒரு 20000 வாகனங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அளவிற்கான வேகமும் இருக்கிறது. காலையிலேயே எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், இந்நாள் அமைச்சர்கள் எல்லாருமே எங்ககிட்டையும் தொடர்பு கொண்டு ஒரு மாவட்ட அளவில் அவங்க தொடர்பு கொண்டு பேசி அனைத்து நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைந்திருக்கிறது. மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்திருக்கிறார்கள். 4.5 ஆண்டு காலமாக ஒரு மோசமான ஆட்சியை, திராவிட மாடல் ஆட்சி என்று கூறி மக்களுக்கு விரோதமான ஆட்சி, தினந்தோறும் ஏதோ ஒரு போராட்டம், அரசு ஊழியர்கள் தினந்தோறும் கைதாகி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றாத ஒரு மோசமான ஒரு அரசு. ஆகவே இதை மாற்ற வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். இன்றைய தினம் பிரதமர் அவருடைய பரப்புரை கூட ஒரு வித்தியாசமாக இருக்கும் என்று மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மக்களிடத்தில் இருக்கிறது. ஆகவே ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலை.
எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள் பல லட்சம் பேர் இன்றைய தினம் மதுராந்தகத்தை திரள இருக்கிறார்கள். நாங்களும் கூட ஒரு உற்சாகத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை தமிழகத்தில் இந்த கூட்டம் ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு மதுராந்தகத்துக்கு நாங்களாம் அணிதிரண்டு கொண்டிருக்கிறோம். வாகனங்களிலே எங்களுடைய தொண்டர்கள் கிளம்பிவிட்டார்கள். திருவள்ளூர் மாவட்டம் கிழக்கு, மேற்கு, அதே மாதிரி அனைத்து எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, அமமுக, எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி, அஇஅதிமுக, இன்றைய தினம் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைமையேற்றிருக்கிற அதிமுக பெருந்திரளாக பேனர்களை வைத்திருக்கிறார்கள். உண்மையிலே உற்சாகமாக இருக்கிறது எங்களுக்கெல்லாம். கண்டிப்பாக இந்த கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. நன்றி, வணக்கம். 200க்கும் மேற்பட்ட வண்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எங்கள் மாவட்டத்தில் வெறும் 2 தொகுதி தான். 2 தொகுதியிலேருந்து 200க்கும் மேற்பட்ட வண்டிகள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000-4000 பேருக்கு மேலே வந்துட்டுருக்காங்க. மீட்டிங் 3 மணிக்கு தான் மோடிஜி வராரு. அது தெரிஞ்சோ நாங்கள் எங்கள் ஆர்வம் தாங்க முடியாமல் காலையிலேருந்தே கூட்டமாக வர ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் நிறைய பார்த்துட்ருக்கீங்க, நிறைய வண்டி போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் இருப்பாங்க. இப்போவே கூட்டம் சேர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி எங்களுக்கு திருவிழா தான். அதுவும் இல்லாமல் இப்போது திமுகவில் இவ்வளோ நாளாக எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுக கூட்டணி வலுவாக இருந்ததாகவும் எங்கள் கூட்டணி ஏதோ கொஞ்சம் வலுவிழந்த மாதிரியும் அவங்க கதை கட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எலெக்ஷன் வந்துட்டோடனே பானையில் சட்டி இருந்தால் தான் அகப்பையில் வரும் அப்படின்ற மாதிரி அவங்க கூட்டணி ஒன்றும் இல்லாமல் இப்போது ரொம்ப ஷேக்கி ஆகிடுச்சு. எங்கள் கூட்டணி போக போக ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. அதிமுக ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ பிஜேபி, இப்போ பாமகவும் வந்துருச்சு. இன்னும் நிறைய கட்சிகள் எங்களோட இணைய தான் போகுது. எங்கள் கட்சி வர வலுவாக பெற்றுக்கிட்டே தான் போகுது. இன்றைக்கி மோடிஜி பிள்ளையார் சுழி போட்டு எங்களுடைய எலெக்ஷன் 2026 வெற்றி பெறத்துக்கு இன்றைக்கி பிள்ளையார் சுழி போடுறதுக்கு மோடிஜியும் வந்துட்டுருக்காருங்க. அதாவது எங்களுடைய மேற்கு மாவட்டத்தை, சென்னை மேற்கு மாவட்டத்தை பற்றி 3 தொகுதி வருது. 1 மாதவரம், 2 மதுரவாயல், 3 அம்பத்தூர் தொகுதி. இந்த 3 தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பிரச்சனைகள் கடந்த 4.5 ஆண்டுகளாக ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது மிகவும் மக்கள் வெறுப்படைந்திருக்கிறார்கள். அந்த வெறுப்புணர்வு தான் அதனுடைய தாக்கம் தான் இன்றைய பொதுக்கூட்டத்திலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய போகிறது. நல்ல ஒரு பெரிய கூட்டம் ஒன்று நடைபெற இருக்கின்றது. அந்த இடத்துல நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் கூடுவதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தால் எங்களுடைய சென்னை மேற்கு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 10,000 பேர் நாங்கள் வரதா முடிவு பண்ணியிருக்கோம். எங்களுடைய பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாவட்டத்திலேருந்தும் கிட்டத்தட்ட எங்கள் மாவட்டத்தில் மட்டுமே அதாவது அம்பத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மட்டுமே 100 வேன் கிளம்புது. அதில் 60 பஸ்ஸில் மக்கள் திரண்டு வந்துட்டுருக்காங்க. எல்லாரும் பொதுமக்களே நாங்களும் வந்துடுறோம், எங்களையும் கூட்டு போங்கன்னு எங்ககிட்ட கேட்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்களாம் வேனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். வண்டியில் வாகனத்தெல்லாம் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இப்போது மதுரவாயிலும் அதே தான் நடக்குது, மாதவரத்துலேயும் அதே மாதிரி தான் நடக்குது. ஏன்னா ஏகப்பட்ட ரோடு ஆகட்டும், இல்லை ஏகப்பட்ட திட்டங்களாகட்டும் எல்லாம் பெயரளவுக்கு தான் நடந்திருக்க வழிய நீங்களே பார்த்துருக்கலாம். இதனுடைய கூட்டத்துங்களோ இந்த கூட்டணிகளை பார்த்து மிரண்டு போன ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அங்கங்கே ஒரு மண்டபத்தில் மக்களுக்கு ஏதோ நிவாரணம் கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை போட்டார். அந்த கூட்டத்தில் போயிட்டு ஒரு அம்மா கார்டு வாங்கிட்டு எனக்கு மறுபடியும் அந்த முதியோர் பென்ஷன் கிடைக்கல, கொடுக்குறாங்கன்னு சொல்லி கூட்டு போனாங்க. ஆனால் கூட்டு போய் பதிவு பண்ணது பார்த்தா அம்மா உனக்கு வராதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தான் பெயரளவுக்கு பதிவு நடந்திருக்கே ஒழிய யாருக்கும் திட்டங்களை கொண்டு போய் அவங்க சேர்க்கவே இல்லை. அதாவது நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜியுடைய திட்டங்களை அவங்க பேர் அவங்களுக்குள்ள ஒரு அவங்களுடைய பேரை முத்திரையாக குத்தி அதை சிறப்பாக நடத்த முடியல. அவங்க சொந்த திட்டங்களை அவங்களால செயல்படுத்த முடியல. காரணம் என்னன்னா, அவங்கக்கிட்ட சரியான ஒரு அணுகுமுறை இல்லை, சரியான திட்டங்கள் இல்லை. அதை செயல்படுத்தக்கூடிய திறன்மிக்க அதிகாரிகளை கூட அவங்க முடக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுது, திட்டங்கள் மக்களிடத்தில் போய் சேரவே இல்லை. இப்போ கூட எஸ்ஐஆர் பதிவு நடந்துட்டுருக்கு. அந்த எஸ்ஐஆரில் மட்டும் அவங்க, அதாவது முன்னாடி எஸ்ஐஆர் வேணான்னு எதிர்த்தவங்க இன்றைக்கி ஒரு தொகுதியிலையும் ஒரு பூத்துலேயும் ஒரு ஆளுக்கும் 10,000 20,000 சம்பளத்தை கொடுத்து அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க. எஸ்ஐஆர் வேணாங்கிறவங்க எதுக்காக எஸ்ஐஆருக்காக ஒரு பணத்தை கொடுத்து ஊதியத்தை கொடுத்து அவங்களுடைய கட்சி தொண்டர்களை இந்த மாதிரி வேலை வாங்குறாங்க? அப்போ எஸ்ஐஆரோட வேல்யூ அவருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா பீகாருடைய தேர்தலுடைய தாக்கம் அவருக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படி மம்தா பானர்ஜிக்கு மேற்கு வங்கத்தில் ஒரு பயம் ஏற்படுத்தி இருக்கிறதோ அதை விட பெரிய ஒரு மாற்றம் நமக்கு ஏற்பட்டு போகிறோம். நாம் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நம்ம கண்டிப்பாக நடக்க இருக்கின்ற தேர்தலில் நம்ம தோர்த்துடுவோம் என்ற ஒரு பயம் மிகவும் நல்லா அவருடைய முகத்தில் தெரியுது. அதனால தான் அவர் உடனே பொங்கலுக்கு 3,000 கொடுக்குறாரு. அவர் 5,000 கொடுங்கன்னு சொன்னவர். இதே எடப்பாடியார் முதல்வராக இருக்கும்போது பொங்கலுக்கு 5,000 கொடுக்கணும், 5,000 கொடுத்தா தான் அப்புறம் கரும்பு விவசாயிகளுக்கு இவ்வளோ கொடுக்கணும், எல்லாத்தையும் அவர் இஷ்டத்துக்கு அள்ளி விட்டார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவராலேயே ஒரு 5,000 கொடுக்க முடியல.
கடந்த வருஷத்தில் பார்த்தா ஒன்றுமே கொடுக்கல. இந்த வருஷம் கரும்பு கொடுக்குற எல்லாம் கொடுக்குற, என்ன கொடுத்தாலும் மக்கள் ஏமாற மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த தடவை நம்மளுடைய மெகா கூட்டணி, நம்மளுடைய எடப்பாடியாருடைய கூட்டணியில் மெகா வெற்றியை நாங்கள் அடைவோம். மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் ஜனம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.